அவ்ளோ ஆழமா கீழே இறங்குறோமோ அவ்வளவு ஜோரா மேல ஏற போறோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சரியா சொன்ன பிரேமா. கரெக்டா சொன்னியே. எப்படிடி? நல்லா யோசிச்சு பாரு. பூமிக்கு மேல என்னென்ன பொருள்லாம் கிடைக்குது? காய்கறி, பருப்பு, அரிசி, இதுக்கெல்லாம் என்ன விலை இருக்கு? தினசரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லையே விலை அந்த அளவுக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி பூமிக்கடியில தோண்டி எடுக்கிற பொருளுக்கு தாண்டி இன்னைக்கு விலை ஜாஸ்தி. தலைவரே, ஆமா, இவங்களுக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் அரசியல்ல வந்தாங்கன்னா சக்க போடுவாங்க. ஆனா உங்களை ஜெயிக்க வச்சு பாக்குறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். உண்மைதாயா. அதனாலதான் அவ சொல்றதை கேட்கிற புருஷனா இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன். அது சரி, இப்ப இத என்ன பண்ணலாம் சொல்லு. வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். காலையில கேலண்டர் பார்த்தேன். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நிலத்துல சின்னதா ஒரு பூஜையை போட்டு தோண்ட ஆரம்பிச்சிடலாம். யாராச்சும் ஆள் இருந்தா கொஞ்சம் பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல நமக்கு கை கடக்கமா ஒரு சூப்பர்வைசரை பார்க்கணும். ஏமாந்தவனாவும் இருக்கணும், கல்ல பத்தி விஷயம் தெரிஞ்சவனாவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாத்துக்கிறோம். அண்ணா, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடும் போதே இதெல்லாம் நான் யோசிச்சுட்டேன். ஆமா, அப்புறம் அந்த லேண்ட்ல ஃபென்சிங் போடணும். அப்புறம் வார்னிங் போர்டும் வைக்கணும். செக்யூரிட்டியும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அதான் நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லம்மா. ஏஜென்சிக்கு போன் பண்ணா மாச சம்பளத்துக்கு ஆள் அனுப்பிடுறான். அப்போ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதை தவிர எனக்கு வேற என்னமா வேலை இருக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரி, வரட்டுமா? வரேன். சரிப்பா. பிடிங்க, இத பூஜை அறையில வச்சு கும்பிடுங்க. ஆமா. வயசாயிருச்சுல்ல, அதான் பயப்படுறா உங்களுக்கு. பணம் பார்த்துட்டா பயம் தானா போயிடும்.